வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு வாழைப்பூ பர்பூஸ்லியை எப்படி எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிற டிஷ் போட்டிருக்கோம். வாழைப்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சு, நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அது துவர்ப்பு டேஸ்ட்டுக்காக அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த துவர்ப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பருப்புகளை சோக் பண்ணி பல்ஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதை அந்த பருப்பு கலவையோட இந்த வாழைப்பூ வெந்ததை போட்டு சாட்டே பண்ணி நம்ம பருப்பூஸ்லி தயாரிப்போம். எஸ், வெரி வெரி லேபர் இன்டென்சிவான ஒரு ரெசிபி தான் இது. பட் இது கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷனோட நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணிட முடியும். ஸோ நைட்டே நம்ம வாழைப்பூவை ஆஞ்சு வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பருப்புகளை சோக் பண்ணி பல்ஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சு ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ காலையில் எழுந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்டீமிங் அண்ட் சாட்டேயிங் தான் இருக்கும். அதை எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வீடியோவாக எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நிறையா பேர் இப்போல்லாம் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் குக்கரை எப்படி நம்ம ஃபுல்லாக அந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டெப்பு தான் இது. இந்த வாழைப்பூ பர்பூஸ்லேயே எலக்ட்ரிக் குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான இந்த வாழைப்பூ பர்பூஸ்லி இன் எலக்ட்ரிக் குக்கர் அப்படிங்கிற டிஷ்ஷை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் இட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.